ஐயோ மச்சான் மன்னாரு ஐயோ மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு அடே காரி வளர்ந்து கொண்ட காரி வளர்ந்து கொண்ட காரி தொகுத்து கொண்ட காரி கருமணி போட்ட பிள்ளை கருமணி போட்ட உள்ள அடியா தாண்டி முருகா ஒண்ணம்மா கண்ணடி முருகம்மா கண்ணமை அவதமை திருநாவஜமை நீ நாளா போறே கட்ட பிள்ளை குட்ட ஒரு மாதிரி அணைய மாட்டேன்னாரு இப்பதான் அணைகிறாரு அதே கிடைக்கிறேன் என்ன தங்கச்சி போய் என்ன பண்ணிக்கிறா யார் தங்கச்சி வா தங்கச்சி ஓ தங்கச்சி யாரு ஓ தங்கச்சி நீ சொன்னேனா நானே அப்புறம் ஓ தெரியல மோச்சாடா வாயா மதானி மோச்சாடா ரெண்டே தெரியும் நீ வாடா ஏய் மாட்டேன் ஏன் எனக்காச்சும் விடுறா ஏயா என்னையா என் தங்கச்சி உள்ள இருக்கியா இது உன் தங்கச்சியா ஏன் தங்கச்சியா உனக்கு என்ன வேணும் எப்பயா புள்ள பத்த பிறகு கேப்பியா உனக்கு என்ன வேணும் எல்லா ஜோலியும் பார்த்துட்டு தங்கச்சியா ஆமா எனக்கு என்ன வேணும் அண்ணியா ஏய் லூசு பயல முதல்ல சொல்றது இல்லையா ஆமா தங்கச்சி அந்த இடுப்பா புடிச்சிருக்கா எதுவா புடிச்சிருக்கா அண்ணே நீ அது மாதிரி இல்லனே தங்கச்சி அப்ப ஏன் தங்கச்சி மாதிரி ஓட வச்சு செல்லாம் கூப்பிடு
மிஸ்டர் மணிமேகலை அவர்களே, உங்க ஆட்டத்துக்கு நான் அடிமை. வணக்கம் அண்ணா. நல்லா இருடா. அழைத்த காரணம் என்னவோ? நம்ம இனத்தவர் வந்திருக்காரு. ஐயா உனக்கு வேலை இல்லையா? மாணி தேடி எப்ப பார்த்தாலும் என்னையா ஆமா நீலா அண்ணா கதை எதுக்குடா எது கூட்ட? நம்ம இனத்தவர் மாணி தேடி வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? மாணி தேடி வந்திருக்காரு. மாணி தேடி ஆ. பாத்தீங்களா? இல்ல பாத்தியா? ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. போலாம். போங்க வடதிங்க கூட காசு கொடுக்க மாட்டாங்க ஊர்ல. மாணி தேடி தானே வந்திருக்கிறாரு. ஆமா. எங்க வீடு வரங்க? ஆ. வீடு வரங்க? வேடுவரா வீடு வரங்க? எங்கடா? இந்த நிக்கிறாரு பாரு. இங்க எங்கடா? என்ன சந்திரமதி பிள்ளையா தர்ற மாதிரி தேடுற? இங்கே மகன் என் தங்க மகன். அண்ணா என்னப்பா எங்க வீடு வரங்க? நான் தான் நிக்கிறாரு பாருடா. வீடு வர நான் கூட வீடு வரணும்னே. ஓடி சேர்த்துருக்கா எங்க அண்ணன் மாதிரி கம்பீரமான ஆளா இருப்பாரு. கடைசி பார்த்தா வந்துரு திருவிழா கூட்டத்துல காணாம போன பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இடத்துக்கு வந்து தொலைஞ்சாச்சு, நம்மளும் வரவேற்று தொலைக்கணுமா இல்லையா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, என்னடா கேக்குற? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி வந்தவரை வர நான் வரவேற்றுக்கிறேன். அவர் எப்படி பேசி வரட்டும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சொல்லிப்போமா எப்படி சொல்ல போறீங்க? அதனால என்ன காதல முள்ளு தச்சு வச்சா உள்ள பூரா நெறிஞ்சு முள்ளா தடா நான் எடுத்துடவா பரத்தி வாடி எங்கும்பி இல்ல கொண்டத்துல நாம நிரப்பி சாலையில பாதாள பத்தி போடே பரத்தி வாடி எங்கும்பி ஆவடி போடு 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 ஏறி ஆவடி ஏய் வழக்கம் போல் வேட்டையாட புறப்பட ஒரு மான் கூட்டம் மான் கூட்டத்திலே எத்தனை மான் ஒரு மான் அழகான மான் அவருடைய மானம் படிக்கிற கெட்ட இறங்கின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டான். பேச்சுக்கு சொன்னேன் தலைவி என்ற முறையிலே தாமரை அமைதி வரணும். மானம் பிடிக்கிறதுக்கு மானுனா சாதாரண கிடையாது. மானினுடைய பெருமையை சொன்னா நிறைய சொல்ல இருந்தாலும் என்னுடைய மானு கட்டழகு நிறைந்த கனிமான மான் என்ற காரணத்தினாலே மானினுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும். கட்டழகு நிறைந்த மானம்மா கட்டழகு நிறைந்த மானம்மா கரமறியாதம்மா கரமறியாதம்மா எனக்காக அதை பிடிப்பேன் நான் தானம்மா அது அழகானமா எனக்கு கிடைக்காதம்மா அன்பாக நம்பி வேண்டாரம்மா
அது விமானம் சன்னியாசிக்கு உண்டு. வாங்க விடுவரி உங்க மாடு இங்கதான் இருக்கு அப்படி உங்க இடத்த காட்டணும். மாடை பிடிக்கணும் இருக்கீங்க, பாக்குற கணக்கான பிரமணியா இருக்கீங்க, உங்க மனசும் அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க பாபு. வந்தவுடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்த மாடு இல்லை. அதற்கப்புறம் மானுடைய பெருமைகளை பத்தி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு சிறந்த வேடுவருக்கு என்ன, மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். வேட்டையிடக்கூடிய தத்துவமே அதுதான். கொண்டு வா அல்லது கொன்றுவான்னு இருக்கிறாங்க. நீங்க வேட்டைக்கு வந்தவரு மாடை பிடிச்சிட்டு போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப தப்பிக்க விட்டுட்டு என்கிட்ட கேட்டு நேரத்தை வீணடிக்கிறதுக்காக வேறு வனத்துக்கு போய் தேடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை உங்க மான் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஏன்னா மான் இருக்கான்னு கேட்டா ஒண்ணு இருக்குனுங்க இல்லைனுங்க. இதை விட்டு வேட்டையுடைய தத்துவம் என்ன வேற இடத்துல போயிருக்கும். இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சரிங்களா? கத்தி பேசு. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இருங்களேன். என்ன? எனக்கு சத்தம் போட்டு பேசுறது பிடிக்காது. அமைதியா இப்ப அப்படிதானே? நீங்க மானை கேட்டு வந்திருக்கீங்க, மான் இல்ல. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐயோ கத்தாதீங்க விடு. நான் அப்படிதான் பேசுவேன். சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. நீங்க எப்படி வேணா பேசுங்க, அப்படித்தான் பேசுங்க. நீங்க பேசுங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல நீங்க உங்க சௌரியத்துக்கு உங்க சட்டத்துக்கு பேச நீங்க நினைக்காதீங்க. இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. ஆனா இந்த நேரத்துல என்ன தெரியுமா, ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல வேணும். எதுக்கு தெரியுமா? நான் பேசுறதுக்கெல்லாம் ஆமா 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 போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே தவிர இந்த வேட்டையுடைய தத்துவம் என்ன ஏன் அப்படி மற்ற பேச்செல்லாம் நீங்க பேசக்கூடாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க சரிங்களா? அதனால ஏன்னா இந்த பெண்கள் ஒரு சில பெண்கள் பேசுற மட்டும் நான் நம்பவே மாட்டேன். நீங்க சொல்றீங்களா மான் இல்லைன்னு, அந்த மாதிரிதான். ஏன்னா வச்சுக்கிட்டே இல்லைன்றது என்ன காரணம் தெரியுமா? ஒரு சில பெண்கள் பேசுற ஏன் நம்ப மாட்டேங்கிறேன். ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள் அப்படின்னாங்க. அது மட்டும் கிடையாது. ஏன்னா கடலினுடைய ஆழத்தை கூட கண்டலாம், பெண்கள் மனதால காண முடியாது அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பெண்கள் பேசுறது ஏன் நம்ப கூடாது அப்படின்னு இருக்கா தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? எதுல இருந்து நான் நம்புறது இல்ல தெரியுமா? ஒரு ஊர்ல அப்படிதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்க. புருஷன்னா பொண்டாட்டி இருப்பாங்க, இதுதானே செய்வாங்க. இருப்பாங்க, நல்லபடியா வாழ்ந்து வர்றாங்க. சரிங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சோதனை காலம். பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. ஐயோ ஏன் புருஷனுக்கு உடம்புக்கு முடியாம போலையா? அந்த கதையில பொண்டாட்டிக்கு தான் உடம்புக்கு முடியல. கதையில என்னன்னா ஆமா சரி பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல. பொண்டாட்டி மேல பாசம் உள்ளவே இந்த புருஷன் சரிங்க கூட்டி கொண்டு வைத்தியம் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறியா, சரியா வரல ஒவ்வொரு ஊரா கூட்டிட்டு போறேன். சரி எதுலையும் சரியா வரல, மருத்துவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணும் பண்ண முடியாதியா, அதனால உன் பொண்டாட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காச்சு. சரி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. படுத்த படிக்கா இருக்கா பொண்டாட்டி. அப்பா அவ என்ன பண்றா, ஜாடையா புருஷனை பார்த்து கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னே என்னமா பிரச்சனை என்னமான்னு கேட்கிறேன். அப்பதான் அவ சொல்றா, ஒண்ணும் இல்லைங்க எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் பிழைப்பேனான்றது நம்பிக்கை இல்லை. அதனால எனக்காக வந்து ஒரு சின்ன விஷயம், எனக்காக நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணுங்க. என்னவா விஷயம் சொல்லுமா அப்படின்னு. அப்பதான் அவ சொல்றா, ஒண்ணும் இல்லைங்க எனக்கு உடம்புக்கு முடியல, ஒருவேளை நான் அப்படி இறந்து விட்டால் நீங்க ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நல்லபடியா இருக்கணுங்க, இதுதாங்க என் ஆசை அப்படின்னு சொல்ல. எப்படி உன்னைய விட்டுட்டு நான் வந்து மனசார உன்னைய நினைச்சுக்கிட்டே இருப்பேன் தவிர நான் உன்னைய விட்டுட்டு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டேன். இல்லைங்க எனக்காக நீங்க செஞ்சுதாங்க ஆகணும். எனக்காக அதெல்லாம் நடிப்பேன். கடைசி நேரத்துல நீங்க எனக்காக சத்தியம் பண்ணுங்க, நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. என்ன சரி சொல்லுவா, என்ன அவசியம் என்ன? ஒருவேளை நான் இறந்துட்டா என்னை எரிக்க கூடாது, சரி என்னை இந்த மண்ணுல புதைக்கணும். சரி அப்படி புதைச்சு அந்த மண்ணு எப்ப ஈரங்காயுதோ அப்ப நீங்க கல்யாணம் பண்ணணும், எனக்கு சத்தியம் பண்ணுங்க. வேற வழி இல்ல. சரி கடைசியா கேட்கிறாளே சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணணும்னு சொன்ன மாதிரியே 2 நாள் இறந்து போனா. இறந்து போனோன்னு எல்லா காரியம் பண்ணியாச்சு. அவன் சொன்ன மாதிரியே புதைச்சாச்சு. காலம் போயிருச்சு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிற பொழுது 2 மாதம் கழிச்சு இப்படி போய்கிட்டு இருக்கிற பொழுது 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, விடுற ஏதோ பொண்டாட்டிக்கு விதி 4 பேர் சொல்லி விதி அவ்வளவுதான் இருந்திருக்கு, இதுக்கு என்ன பண்றது? இதை நினைச்சுக்கிட்டே இருந்தா சரியா வருமா? அதனால நீ ஒரு பிள்ளைய பாத்தீங்கன்னா காவேரி கஞ்சி நாளுக்கு ஆட்சி தருவ பொம்பளை ஆள் வேணும். ஆக நீ கல்யாணம் பண்றான்னு சொல்லி 4 பேர் சொல்ல. இவன் யோசிச்சா நம்ம பொண்டாட்டியுமே சொல்லிட்டு தானே செத்தா, புதைச்ச இடத்துல ஈரங்காஞ்சோட கல்யாணம் பண்ணுங்கண்டாலே அப்படின்னு நம்ம வேணா போய் சுடுகாட்டுக்கு போய் பாட்டு வரும்டான்னு சுடுகாட்டுக்கு போறேன். இவனுக்கு இருந்திருக்காருங்க அந்த எண்ணம். என்ன 4 பேர் சொல்றாங்க, காவேரி கஞ்சி நாளுக்கு ஆட்சி தருவ பொம்பளை ஆள் வேணாமா, எத்தனை நாளைக்கு வேணா காட்சி தெரியா? அதனால போய் நம்ம பொண்டாட்டி சொன்னாலேன்னு பார்க்க போறேன் சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுல போய் புதைச்ச இடத்துல பாக்குறேன். பார்த்தா 2 மாதம் ஆச்சு, வெயில் காலம், ஈரங்காயல.
அது எப்படி வெயில் காலத்துல ஈரம் காயாம இருக்கும்? 2 மாதம் ஆச்சு. ஈரம் காயல துருன்னு நடக்கு. என்னடா 2 மாசம் ஆச்சு வெயில் காலம், ஆக என்ன காயலைன்ட்டு மறுநாள் வர்றியா மறுநாள் போறியா ஆக காயவே இல்லை, ஈரமாவே இருக்கு. கணவன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அந்த இடம் காயாமே இருந்திருக்கு. அதான் என்ன தெரியல. சரின்ட்டு என்ன பண்றியா, ஒரு நாள் சாயங்காலம் போறேன். சரி சாயங்காலம் போறேன், அப்பவும் ஈரமா இருக்கு. அவன் போயிட்டு அசதியில இப்படி இருக்க ஈரமாவே இருக்கேன்ட்டு அவன் சுடுகாட்டுல அகனே அசதியில படுத்துட்டான். படுத்துல அசதி தூங்கிட்டான் எங்க சுடுகாட்டுல. சரி தூங்குனவன் எந்திரிச்சு பாக்குறியா, வெடிக்கிற மாதிரி இருக்கு. வெடிக்கிற மாதிரி இருக்குல்ல, வெடிஞ்சிருச்சு. சரி நீ வீட்டுக்கு கிளம்புடான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறியா. வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல இவன் பொண்டாட்டியோடைய அண்ணன், இவன் பொண்டாட்டியோடைய அண்ணன், இவன் மச்சனே, அவன் என்ன பண்றான், ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டுட்டு வர்றான். என்னடா சுடுகாட்டுக்கு நேரத்துல வாளி நிறைய தண்ணியை கொண்டு வரான்னுட்டு, டேய் என்னடா நேரத்துல சுடுகாட்டுக்கு தண்ணியை கொண்டு வர்ற அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்றான், ஒண்ணுமில்ல மச்சியான், என் தங்கச்சி முடியாம இருக்கையில ஏன் ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு, அண்ணே ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என்னை போச்ச இடத்துல தினம் ஒரு வாளி தண்ணி ஊத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குச்சு. அதனாலவே அன்னையில இருந்து நான் தண்ணி தினம் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நினைச்சா, அடி சண்டாளி நல்லவ மாதிரி பேசி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணாத அளவுக்கு நொண்ணைக்காரனை விட்டு வேலை வாட்டு போயிருக்கியா அப்படின்னு நினைச்சானா. அந்த மாதிரி பெண்கள் பேசுறத மட்டும் நான் நம்பவே மாட்டேன். தெரிஞ்சுக்கங்க நீங்க என்ன ஒருத்தி அப்படி செஞ்சான்றதா நீங்க மொத்தத்துல சொல்ல, பெண்களை பேசுறப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லல, ஒரு சில பெண்கள் பேசுறத நம்ப மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க இல்லைன்றீங்களா, மாடு இல்லைன்றீங்கல்ல, அது மாதிரி பேசுனதெல்லாம் சரிதான். புருஷன் முண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். சண்டை வராத வீடு எந்த வீடு இருக்கு? ஏங்க வெயிலோட அருமை நிழலுக்கு போனாத்தான் தெரியும். ஆக சந்தோஷத்தினுடைய அருமை கவலையா இருந்தாத்தான் தெரியும். அப்ப சண்டைன்றது இருக்கத்தானே செய்யும். இப்ப மச்சனை வந்து தண்ணி ஊத்துனேன். ஆமா பெண்களுக்கு பாருங்களேன், என்ன பொதுவா எப்பயுமே என்ன உறவு இருந்தாலும் சரி சரி இந்த கூட பிறந்த பொறப்புனா அது ஒரு பாசம் இருக்கு. உண்மைதானே? ஏன்னா அவ செத்து போனாலும் அக்கா கேட்டுக்கிட்டாலே, தங்கச்சியா தங்கச்சி கேட்டுக்கிட்டாலே அப்படின்னு அந்த அண்ணன் அந்த ஆசையை நிறைவேற்றினா பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் எங்க அண்ணனும். எங்க அண்ணன் உங்க அண்ணனா என்ன சொன்னாலும் சரி, இது கிடந்து உருள்றான்னு சொன்னாலும் உருண்டுருவேன். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பாசமான அண்ணன் எடுத்து வளர்க்க சொல்றதெல்லாம் சரிதான். என்ன சொன்னாலும் கேட்பான்றீங்கல்ல. உங்க வீட்டுல எத்தனை ஆம்பளையா இருக்காரு? அது 7 பேர் இருக்காங்க. எங்க அப்பாவோட சேர்த்து இருக்கிறாங்க. உங்க அப்பாவோட சேர்ந்து 8 ஆம்பளையா இருக்காருல்ல, இருக்காங்கல்ல. உங்களுக்கு வேணும்னா எது வேணாலும் செய்வாங்கல்ல. அவங்கள கூப்பிட்டு இங்க வாடா அறிவு கட்டவளே முட்டாப்பளே, எனக்கு ஒரு மாடு வேணும்டா, மாடு உங்க அண்ணனை கூப்பிட்டு யாரு கூப்பிட்டு உங்க அண்ணனை கூப்பிட்டு அறிவட்டவளே முட்டாப்பளே எனக்கு ஒரு மாடு வேணும்டா, ஒரு மாடை புடிச்சு கொடுறான்னா புடிச்சு கொடுக்க போறேன். என்ன பேச போறீங்க? எங்க அண்ணனை பத்தி பேசுறீங்க நீங்க? வேணும்னா நீங்க சொல்லணும். அறிவட்டவே முட்டாப்பேன்றீங்க. ஆமாங்க, உங்களுக்கு மாடை பிடிக்கிறதுக்கு வக்கல்ல. ஏன் மாடை வச்சிட்டீங்க இல்லன்றீங்க? உங்க மாடை நான் எதுக்கு வச்சிருக்க போறேன்? என்னது மரியாதை உங்களுக்கு என்ன வர கூப்பிடுறீங்க? என்கிட்ட ஆம்பளை சொல்றீங்க. என்ன வள்ளி சூப்பர்ப்பா. ஊடால பொம்பளை பிள்ளை. நான் மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். வாயாங்க முன்னாடி வாயா. மறுபடியும் எச்சரிக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. சரி அமைதியா பேசாம கேட்டு போயிருவேன். சரி எங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. சரி இங்க என்ன நடக்குமே தெரியாது. அப்ப உங்களை பத்தி நீங்களே பேசுவீங்களா? நான் பேசக்கூடாதா? நான் சொல்லுவேன். எப்படி என்ன பேசுவீங்க? முட்டா பையல என்ன பேசுவீங்க? கடவட்ட பையல. சரி அட மானம் கேட்டவனே. யாரு? திண்டி மாடு. என்னடியா? என்ன பேசுவீங்களா? பேசுவீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆளா இழுத்து விட்டு போறியா? நீங்க வந்து பேசுறீங்க. எடா மானம் கேட்டவனே. வந்தேன்னு வெச்சுக்க. வாடாங்க. அப்படின்னு நான் பேசுவேன். சரி ஏன் பேசல என்ன? அவனை தூக்கி போட்டு பிடிக்க கூட செய்வீங்களா? உங்க அண்ணேடா நீங்க அது ஏன் ஜோரியம்? சரி எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? சரி நீங்க பேசிட்டீங்கல்ல? பேசுவேன். நீங்க அதிகமா பேசுறதுக்காக இருங்க. வாங்க சொல்லுங்க. புருஷன் நட்டி இருந்தாங்கல்ல? ஆமா. ஒரு ஊர்னா புருஷன் நட்டி இருப்பாங்க. அவ இருக்கத்தான் செய்வாங்க. இப்படித்தான் ஒரு புருஷன் நட்டி இருந்தாங்க. மறுபடியுமா இருப்பாங்க. இந்த புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வர்றது சகஜம். சண்டை வராத வீடு எங்க இருக்கு? காலையில அடிச்சுக்கிறது அப்புறம் குடிக்கிறோம். இதுதானே பொண்டாட்டி புருஷன்றது.
இதுல இவன் வாய் வேற சும்மாவே இருக்காது. எதையாவது சொல்லி அப்படியே கடுப்பேத்தி விடுவேன். ஐயோ ஒரு நாள் குடி இருக்க முடியாது. பொல்லாதவன்ட்ட கூட குடி இருந்துடலாம். புரியாதவன்ட்ட குடி இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு மாதிரியா கையை நீட்டுற மாதிரியே தெரியுது. ஐயோ ஊர் வேற பக்கத்துல இருக்கேன். சரி சரி ஆமா மாமா போயிட்டாரா? சரி சொல்லுங்க. அது நான் கடையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா அப்ப இவன் என்ன செய்யறான்? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். சரி பொண்டாட்டிய ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரி 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 ஒத்த ஃபேன் கேட்டா சரி அப்ப தர்ற மாதிரி இல்ல இல்ல சரி சொல்லி இருக்கிறாரு. ஃபேன் உடைஞ்சோடனே வாங்கி தரேன்னு இருக்கிறாரு. சரி சரி காலையில மேக்கப் பண்ணிச்சோடனே ஃபேனை தூக்கி போட்டு உடைக்கிறேன். சரி 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 அப்ப சண்டை காடு நொறுங்குது. சரி இந்த பொண்டாட்டி எவ்வளவு நாள் தான் பேசாம இருப்பா? இவளு பெண் தானே. ஆமா இவளுக்கும் கோவம் வரும் தானே. அதானே செய்யும். அதே மாதிரிதான் வந்துச்சு. சரி இவ என்ன பண்றா? என்ன பண்ண? நானும் உன்னை கட்ட பாவத்துக்கு எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டேன். சரி ஆனா என்னால இனிமே பொறுக்க முடியாதுடா. இனிமே என் மூச்சிலேயே முழிக்காத. என்ன சொந்த கதை மாதிரி தெரியுது. ஆத்திரத்தை உணர்ச்சியோட பேசுறீங்களே. பொறுக்க முடியாதா? அதுடா இதுடா சொல்லுமா ஒரு உணர்வு பூர்வமா சொல்றேன். நடிப்பு நடிப்பு மக்களுக்கு புரியணுமா இல்லையா? சரி 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 அப்ப முழிக்காத நீ போ. 3 மாசம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா. இவன் சும்மா இருப்பானா? இவன் தான் எப்ப எப்பக்கு தெரியானே. இவன் எப்படா பேசாம இருப்பா? நம்மளுக்கு செலவு குறையும். இப்படி பேசுனீங்கன்னா உன் தொண்டை கட்டாதா அப்படின்னு சரி இதான் ஜாக்குன்னு பேசாம இருந்துகிட்டேன். கமுக்குன்னு இருப்பேன். சரி சண்டையில வாயை திறந்து பேசணும்ல. அதானே அமைதியாவே இருந்து காரியத்தை சாதிப்பேன். சரி அவன் என்ன பண்ணிட்டான்? பேசலைன்னா போடி, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேருமே பேசல. ஆமாங்க சொல்லிட்டாங்களா? 2 பேருமே பேசிக்க மாட்டேன். சரி 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 எவ்வளவு நாள் பேசாம இருப்பேன்? அப்படி ஏண்டா எவ்வளவு நாள் பேசாம இருப்பேன்? சரி எந்திரிச்ச உடனே எம்மா சமைச்சிட்டியாமா? எம்மா துண்டை எங்கம்மா வச்சிருக்கிற? எம்மா வண்டி சாவி எங்கம்மா வச்சிருக்கிற? சரி எங்க கேட்பேன்? இங்கதான் கேட்பேன். கொஞ்சம் பொறுமை பொறுமை. அப்ப அந்த புருஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. என்ன வேலை? ஒரு பெரிய ஆளு ஜெயபாண்டி. அங்கேயுமா? அவர் நாடகம் ஜெயபாண்டின்னு ஒரு பேரு. சரி அவர் ஏதோ நாடகம் கொடுத்துருப்பாரு போல. நாடகத்துக்கு போகணும், வெள்ளன போகணும். ஆமா கொஞ்சம் வெள்ளன ஆரம்பிச்சு முடிக்க சொல்லிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல. சரி ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிச்சிடணும். சரி அனுமதி இல்லையா? சரி சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவன் நாடகத்துக்கு போகணும்னு சொன்னவன் அவங்களும் ஒரு நாடக கலைஞர்கள். ஆமா ஆமா சரி 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 ஆமா சீக்கிரம் போகணும்ல. ஆமா என்ன பண்றான்? இவன் தூக்குனானா எந்திரிக்கவே மாட்டான். இடி விழுந்தாலும் சரி யாராவது எழுப்பி விட்டா தான் உண்டு. ஆமா ஆமா பக்கத்துல யார் இருக்கா? பொண்டாட்டி. ஆமா அழகான பேசிக்கிற வர மாட்டாங்களே. அழகான பொண்டாட்டி இருக்கா ஆனா பேச மாட்டா. பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. பேச மாட்டாளே. இவன் எப்படி ரோசக்காரி இல்லையா? பேச மாட்டா. இவன் என்ன பண்றியா? ஐயோ ஆத்தாடி நம்ம நேரத்துக்கு போகலைன்னா சரி ஊர்ல ஜெயபாண்டிய புடிச்சு மரத்துல கட்டி வச்சிருவாங்களே அப்படின்னு பயத்துல சரி என்ன பண்றாப்ல? ஒரு பேப்பர் எடுக்கிறாப்ல. பேசலன்றதுக்காக ஒரு காகிதத்தை எடுக்கிறாப்ல. எடுத்து இவர் பேச மாட்டாரா? ஆனா அப்படியே எழுதி மட்டும் போறான். என்ன எழுதுறாரு? அம்மா 6 மணிக்கெல்லாம் நாடகத்தை ஆரம்பிக்கணுமா? சரி என்னைய நீ என்ன பண்ற? ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுரு அப்படின்னு தூங்கிட்டேன். அந்த பொண்டாட்டி பாக்குற மாதிரி அந்த பேப்பரை எழுதிட்டு அப்படியே அந்த தலையணை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே வச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். எழுதுனதை எங்க ஒண்டி வச்சேன்? தலையணைக்கு கீழங்க. அவ பாக்குற மாதிரியே வச்சுட்டேன். அவ பாக்குற மாதிரி அவ பாக்குற மாதிரி அப்பதானே அவ என்னன்னு பாப்பா. வச்சுட்டு எதை மறைக்கிறானோ அதைத்தானே போய் எடுத்து பாப்பா. சரி வச்சுட்டு அப்படியே அப்பா வச்சுட்டு தூங்கிட்டேன். தூங்குனவன் இவ பாக்குறா. இவன என்னத்துக்கு நம்ம உசுப்ப அதானே எனக்கு மனது தேவையான இருக்கு அப்படின்னு இவளும் பேசாம இருக்கிறான். சரி இவனும் தூங்குறான். எந்திரிச்சு பாக்குறேன் மணி வந்து என்ன ஆயிடுச்சு நேரம் அப்படின்னா இரவு 11:30 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் நாடகம் ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட ஆரம்பிக்க மணி 11:30 ஆயிடுச்சு. இவனுக்கு வந்துச்சு கோவம்.
ஐயோ நாடகத்தை கெடுத்து விட்டாலே ஊர்ல போய் நம்ம பதில் சொல்லணுமே. ஆமா சங்கத்துல அபராதம் போட்டுருவாங்களே. சரி. பத்தாவதுக்கு இந்த ஜெயபாண்டி வேற சும்மா விட மாட்டானே. சரி. இந்த ஜெயபாண்டிய இருக்கிறானா என்னன்னு தெரியலையே, மரத்துல கட்டி போட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அந்த கதையில அந்த பேர் நல்லாவுல இருக்கு. சரி. இவள பிரச்சனைக்கும் காரணம் இவதானே. சரி. நம்ம எழுதி வச்சுட்டு தானே படுத்தோம். அதானே அப்படின்னு அத பார்த்தவா அத பார்த்துனால எழுப்புறது இல்லையா? எழுப்பணும்ல. சரி. அப்படின்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவத்தோட திங்கு திங்குன்னு வர்றான். அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன அடுப்படியில அப்பதான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு. சமை தெரியுமா? அவன் வந்தவன் என்ன செய்யறான்? சரி. கோவத்துல ஏண்டி உன்னை என்ன சொன்னேன்? என்ன எழுதி வச்சிட்டு படுத்தேன்? 6 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுப்ப சொன்னேன்ல. என்னடா இப்படி பண்ணி வச்சுட்ட? ஐயோ நடந்து போக முடியாது அப்படின்னு கத்தி இருக்கிறேன். சரி. அப்பதான் இவ சொன்னாலும் அப்பயும் அவ பேசல. எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. சரி. ஆம்பளை தான் வந்து பேசுனேன். இவன் வாயவே திறக்கலையே. என்னாச்சு? திறக்க மாட்டான். என்ன செய்யறா? கண் ஜாடையில காட்டுறா. எப்படி? அந்த தலையணையை காட்டுறா. தலையணையை காட்டுறான். காட்டணும்னு இவனு வேகமா போய் என்ன தலையணையை காட்டுறாளே அப்படின்னு எடுத்து பாக்குறா. அங்க இன்னொரு பேப்பர் இருக்கு. இன்னொரு பேப்பரா? இன்னொரு காகிதம் இருக்கு. அது என்ன? அதுல எழுதி இருக்கிறா, நாதா மணி 4 ஆயிடுச்சு, நாடகத்துக்கு போகணும், எழுந்திருங்க நாதா அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அவன் எழுதி வச்சுட்டு படுத்தான்றதுக்காக இவளு எழுதி வச்சுட்டு வந்துட்டாளா? சரி. உனக்கே இவள திமிரு, இவள மண்டகணம் இருக்குனா? சரி. அவளுக்கு இருக்காதடா. என்னடா மண்டகணம்? அங்க சொல்றேன். ஆம்பளைக்கு இவள திமிரு இருந்துச்சுனா பொம்பளைக்கு இருக்காதா? அப்படியே அங்க ஒரு புருஷன் முண்டாட்டி என்ன? புருஷன் முண்டாட்டி சண்டை வரத்தானே செய்யும். சரி, நான் ஒரு புருஷன் முண்டாட்டி கதை சொல்லணும்னு நீங்க பேசுறீங்களே, அப்ப நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க. நீங்க என்ன பேசலாம் நான் பேசுவேன். இவ்வளவுலாம் பேசுற உங்களுக்கு அது மட்டும் ஏன் தெரியல? எது? மான கொடுக்கணும்னு. மான் இருந்தா தானே கொடுக்க முடியும். அந்த மானே பண்டேன்னு சொல்லி செய்யாதே நல்லா அல்ல வள்ளி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு, அவை வந்த மான வள்ளி சொல்லி பாதம் செய்யாதே நல்லா வள்ளி, அந்த மானே பாதம் செய்யாதே நல்லா வள்ளி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு, அந்த மானே வள்ளியே வள்ளியே. கொஞ்சம் கூட ஜாதி பாசை இருக்காவே கொஞ்சம் கூட ஜாதி பாசை நீ பிடிச்ச முயலுக்கு என்ன 3 தலாமா என்ன சொல்ல வரீங்க முடியும்? என்ன வேணா சொல்லுங்க. இல்லைன்றத உண்மையான விஷயம். சரி சரி, கூட்டத்துல எப்படி பார்க்கல? சரியா கூட்டத்துல எப்படி பார்க்கல? இருக்காதீங்க
அளந்து போடணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா எந்த ஆத்துல போய் யாரு எங்க போய் அளந்து போட்டா சொன்ன விஷயம் வேறு, நம்ம சொல்ற விஷயம் வேறு. ஆத்துல போட்டாலும் அளந்துட்டு போடுன்றதே பழமொழி கிடையாது. அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அகத்துல போட்டாலும் அகம் என்ற உள்ளத்துல நல்லது எது கெட்டது எதுன்றத அளந்து எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்கிற கூடாது அப்படின்றத அளந்து ஆராய்ந்து இந்த அகத்துல போட்டாலும் அளந்து போடு, உள்ளத்துல அகத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொன்னதை நம்மால அகத்திரைன்றதை விட்டு ஆத்துல ஓட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் பழமொழி மாதிரி வந்திருக்கு. இப்ப நான் இல்ல இல்லைன்னு சொல்லியும் நீங்க புடிச்ச புடியா இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் சொல்லி வச்சாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிமாங்க. நல்ல மாட்டுக்குன்னா ஒரு சூடு, நல்ல மாட்டை பிடிச்சி சூடு போடணும்னு அர்த்தமா? அது கிடையாது. நல்ல மாடு நடந்து போறப்ப பதிகிற அந்த சுவடு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சே தெரிஞ்சு போயிருமா அது எப்படிப்பட்ட மாடு, நல்ல மாடா வலிமையான மாடா. அதான் சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்றதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்றத நம்மால பழமொழி பேசணும் நிறைய பேசலாங்க. நான் கேக்குறேன், யதார்த்தமா ஒரு பழமொழி பேசணும், நீங்க ஒரு பழமொழி பேசுறீங்க. பேசுவல்ல? ஆமாங்க. நீங்க கொஞ்சம் கூட ஒரு பயம்லாம் பேசுறீங்க. ஐயே பயமே என்ன கண்ணா பயப்படும்? இங்க பாருங்க ஏகப்பட்ட பழமொழி இருக்கு. என்ன ஆனதான் சொல்லுவேன். என்னது ஒரு மனுஷன் இருக்கா, சரி கவலையா உட்காந்துக்கிட்டு இப்படியே இழுத்துக்கிட்டு ஒரு தெரிக்கிறானே என்னடா இப்படி உட்காந்துக்கணும் உண்மைடா மனசு சரியில்லை, புண்பட்ட மனசை புகைய விட்டு ஆத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி இவர் குடிச்சுக்கிட்டு பழமொழி சொல்லுவாரு, மனசு சரியாடா புண்பட்ட மனச புகைய விட்டு ஆத்திக்கிட்டு இருக்கேன். அது பழமொழி கிடையாது. என்ன பழமொழி? ஒரு ஒரு 2 பேர் ஒரு ஆண்மகன் இருக்கியா, அவர் தொழில் பண்றியா, தொழில நஷ்டமாயிருது, கவலையா இருக்கேன், அவனுடைய நண்பன் இருக்கா இல்லையா, வாடா தொழில்னா லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும், இது இல்லாட்டி நூல்ல பாக்குறது, இதுக்கு போய் கவலைப்படலாமாடா அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த தைரியத்தை தன்னுடைய உள்ளத்துல புக விட்டு ஆத்து, புண்பட்ட மனதில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை, ஆறுதலான வார்த்தையை, புண்பட்ட மனதில் சொல்லக்கூடிய வார்த்தையை புக விட்டு ஆத்துறா அப்படின்றத நம்மால புகைய விட்டு ஆத்துறான். முருங்கை நட்டவே வெறுங்கையோட போவான்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்தை பூரா நட்டவே நஷ்டம் ஏற்பட்டு காசு பண்ண இல்லாம வெறுங்கையோட போவேன்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. முருங்கை மரம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, அனைத்துமே மருத்துவ குணங்கள் உண்டுதான். அப்ப அந்த முருங்கை இலையில இருந்து, முருங்கை பூவில இருந்து, முருங்கை காயில இருந்து எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது, இரும்பு சத்து உடையது. அப்ப அதை சாப்பிட்டவன் வயதான காலத்துல வெறுங்கையோட போவானா என்ன அர்த்தம்? வயதானவங்க பாத்தீங்க அப்படின்னா தடின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க ஊண்டி போறதுக்கு, அந்த மாதிரி தடி வைத்து ஊண்டி போகாத அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு வெறுங்கையோடு சும்மா திடமாக நடந்து போவானா. ஏன்னா உணவே மருந்து, மருந்துன்னு சொல்லிருக்காங்க. இப்படியே பேசணும்னா நிறைய பேசலாம். இருந்தாலும் மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அங்க அடங்கோடு சொல்லுங்க. மானியுடைய அடையாளம் கேட்ட கருத்து நின்றுள்ளாமோ காயா
உன்னைத்தான் என்னைவா மரியாதை பெருங்க, இல்லைன்னா என் மதிப்பிற்குரிய அண்ணனை கூப்பிடுவேன். அப்படி கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ண போறேன். முடியாது, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? பிடிக்கல. இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்ற காரணத்தால இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதை இல்லை, நாம் ஒருவர் என்பதை உண்மை. இருவர் என்பதை இல்லை, நாம் ஒருவர் என்பதை உண்மை. இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதை இல்லை, நாம் ஒருவர் என்பதை நல்ல நாள் பொழுதுமா மாரியாத்தா வாசல அழுகாத. அண்ணா, ஓ அண்ணா, அது யாரா இருக்கும்? யாரு? இந்த வந்தாருல எவரு? வேடுவரு. மா உன்னதான் தேடி வந்தாரா, உன்னதான் காதலிக்கிறாராம். சும்மா சொல்லுவ, அப்படியே சொல்லு, உண்மையை சொல்லு. அப்படின்னு என்னைய சொல்றாரு. உண்மையை சொன்னாரா? யாரா இருக்கு தெரியலையே. எந்த குறை இருந்தால் கந்தன் குறை இருக்க கூடாது. சரி, அணைங்கிறோமா? உப்பு காக்க ஊத காக்க சுத்தம் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சத்தையா. இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீகையா.
உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். ஆக என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினாலே எப்பொழுது திருமணம் இனிதே நட வேண்டும். ஏதேனும் வரும் சுவாமி பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? நான் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? இதுவும் நம்மளுடைய விளையாட்டுகளில் ஒன்று. எனக்கு ஒரே ஒரு வரம். என்ன வர வேண்டும்? முளைச்சு இருக்கீங்கன்னா எப்படி சிரிச்சுக்கிட்டே கேளு. என்ன வர வேண்டும்? ஒரே ஒரு வரம். தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரே முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்கு. நாட்டு மக்கள் அனைவரும் நலமா இருக்க வேண்டும். உன்னுடைய நாட்டு மக்கள் ஆகிய திருச்சியில் வாழக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளர்கள் அனைவரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறன் நம்முடைய கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்தவடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முழுவதும் வைப்பார்கள். தந்தையின் வரும் ஓ மாபரிய தந்துடாரி நவஜீவனுக்கு என்ன அருணாச்சலடி ஈசடி அன்பில் உருவானநாதடி அருணாச்சலடி ஈசடி அன்பில் உருவானநாதடி உருவாய மந்த சிவனி உருவாய மந்த சிவனி மலையாய மந்த சிவனி அண்ணாய மந்த சிவனி அருளை நிறைந்த சிவனி அருளை வளர்ந்த சிவனி அருளை நிறைந்த சிவனி அருளை வளர்ந்த சிவனி ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம்பகர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சதாசிவா அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவானநாதனி ஓமின் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறது. புகழ்ச்செவியில் சேருது உள்ளம் பரவசமாகிறது. புகழ்ச்செவியில் சேருது உள்ளம் பரவசமாகுது. நாகமரவேதி சூழில் ஜீவனி எங்கும் நிறைந்த சிவனி சேரி எங்கும் நிறைந்த சிவனி எனிலும் நிறைந்த சிவனி எல்லாம் அறிந்த சிவனி என்னை திறந்த சிவனி உன்னை நினைத்து உருகும் எனக்கு அருளாய் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம்பகர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சதாசிவா அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவானநாதனி இனிவள் செய்யும் அடியவர் பாடும் மகனை பாடும் கேட்கிறதே இனிவள் செய்யும் அடியவர் பாடும் பாடல் மகனை கேட்கிறதே சிவ சிவ என்ற நாமமே சிந்தையிலே சேர்க்கிறது சிவ சிவ என்ற நாமமே சிந்தையிலே சேர்க்கிறது நீரும் தோழாய் நினைத்திடும் நீசையே லிங்கோத்பவனே சோழி சிவாதனி கடலாய் எழுந்த சிவனே குடலாய் ஒளிந்த சிவனே கடலாய் வளர்ந்த சிவனே காற்றாய் வளர்ந்த சிவனே தானாய் வளர்ந்து என் நீரே அருளாய் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம்பகரா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சதாசிவா அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவானநாதனி அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவானநாதனி உருவாய மந்த சிவனி
அறமாய வந்த சிவனி அடையாய வந்த சிவனி அண்ணாய வந்த சிவனி அருளை நிறைந்த சிவனி அருளை வளர்ந்த சிவனி அருளை நிறைந்த சிவனி அருளை வளர்ந்த சிவனி ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர மாமகர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சமாதிரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நன்றி நன்றி நன்றி. நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை நாடக கலாச்சார பெருமக்களுக்கும் எங்களின் கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக இந்த நாடகத்தின் சிறந்ததோர் அமைப்பாளருமாகிய மதிப்புக்குரிய அன்பு அண்ணன் ஆசிரியர் பெருந்தகை வேலாயுதபுரத்தைச் சேர்ந்த ராஜ நடிகர் அன்பு அண்ணன் விஜயன் அவர்கள் சார்பாகவும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவெளி அமைத்து கொடுத்த அருமை நண்பர் ஜெயம் ஆடியோஸ் உரிமையாளர் அன்பு நண்பர்களுக்கும் எங்களுக்கு காவல் பணி புரிந்தும் மற்றும் நடிகர்களுக்கு தேவையான நேரத்தில் தக்க உதவிகள் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் மாரியம்மன் இளைஞர் விளையாட்டு மன்றம் அத்துணை உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றிகள் தான் வணக்கத்தை. அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா எனது மனம் துடிக்கிறதே உனது என்று தவிக்கின்றதே எனது மனம் துடிக்கின்றதே உனது என்று தவிக்கின்றதே எனது மனம் அழிந்திடவே அருள் புரிவார் அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா உன் பெயரை ஓடும் யாவும் உயர்ந்த ஓர் பிறவியே தன் துயரை தீர்க்க எனக்கு கிடைத்த ஓர் கருவியே உன்னை தொடு பெரும் பேரல் செய்வார் என்ன கைமார்கள் ஐயன் அருளை பெறுமார்கள் அதுவே என் அருளேகள் அந்த கடந்த ஆதியை உனை சொல்லோ என்று பாடினேன் அச்சம் தீர்த்த பூமியில் இந்த மிச்சம் துயரை நாடினேன் கோடி கோடி அடியவரில் நான் தான் கடை கோடியா அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா தனித்திருந்து தாகம் கொண்டே தயவு உனக்கு இல்லையா தனித்த வழி நீரும் எனக்கு நீயும் சேரவில்லையா உன்னை தொடு பெரும் பேர்கள் செய்வார் என்ன கைமார்கள் ஐயன் அருளை பெறுமார்கள் அதுவே என் அருள்கள் என் கடனை தீர்க்க வழியுள்ளே நீ காணாயாயினார் என் உடலை தீபத்திரியாக்கி அதை எரித்தால் கூட போதுமா என் பிறத்தை பிள்ளை மொழி என்றோ என் பிறற்றல் பிள்ளை மொழி என்றோ ரமணன் விளக்கு ஒளிதானே அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா
கலாச்சாரம் நிறைந்து அற்புதமான புண்ணிய தேசம் ஆகிய இந்த திருச்சுழியிலே வான்மலை பொழிந்திடவும் நீர்வளம் பெருகிடவும் நிலவளம் செழித்திடவும் அருமையான பாருங்க புராண சரித்திர நாடகம் வள்ளி திருமணம் நாடகம் இன்னைக்கு சிறப்பான முறையில் இந்த மண்ணினுடைய மைந்தர் யார் பாத்தீங்களா? ஜி.கே. சந்திரன் அவர்கள், மெதலகுளம் புளியங்குளம், அவருடைய தவ புதல்வர் ஜி.கே.எஸ். மணிகண்டன் அவர்கள். பாருங்க அற்புதமான முறையில பாருங்க ரமணரை ஞாபகப்படுத்திட்டாரு. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியிலே இந்த மண்ணிலே அருள் பொலி அருள் மிகு கிராம பொதுமக்கள் மற்றும் மாரியம்மன் விளையாட்டு மன்றத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் தொடர்ந்து பாருங்க கடைசியில நாடகம் தான் கட்டாயம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள மழை வர வச்சுட்டாங்க. மிக சிறந்த முறையிலே ஆயக்கலைகள் 64 மிக 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 உன்னதமான கலை நாடக கலை நலிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடக கலைக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தவர்களுக்கும் இந்த அற்புதமான நாடகத்தை கண்டுகளித்த கோடான கோடி அன்பிற்கினிய பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் மிக சிறந்த முறையிலே ஊடக கலைஞர்கள் முகநூல் வாயிலாக பேஸ்புக் யூடியூப் சேனல் அத்துணை கலைஞர்களுக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை இங்கே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாரியம்மன் சார்பாக பரிசளித்து இதோ அன்பிற்கினிய வாங்க. ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய வாசகம் இருக்கு அந்த புத்தகத்துல. அதை நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை எடுத்துருங்க தம்பி. கல்வியே அழியாத செல்வம். கல்வியா செல்வமா வீரமா 3 வேணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த நாவிற்கினிய அரசி யார் தெரியுமா? சரஸ்வதி அதுல இருக்கு. அந்த ஒரு அருமையான விஷயத்த நான் கையில கொடுத்திருக்கேன் தம்பிக்கு. அப்பா அவர்களுக்கும் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அத்துணை இசை கலைஞர்களுக்கும் இங்கே நல் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினியவர்களுக்கும் நன்கொடை வழங்க உள்ள திருவாளர்கள் நன்கொடை வழங்க உள்ள திருவாளர்கள் அனைவருக்கும் அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா எனது மனம் குடிக்கிறதே உனது என்று தவிக்கின்றதே எனது மனம் துடிக்கின்றதே உனது என்று தவிக்கின்றதே எனது மனம் அழித்திடவே அருள் புரிவார் அருணமலை குரு ரமணா கருணை அருள் விழிவதனா உன் பெயரை ஓடும் யாவும் உயர்ந்த ஓர் திருவியே தன் துயரை தீர்க்க எனக்கு கிடைத்த ஓர் கருவியே உன்னை தொடு பெரும்பேரல் செய்வார் என்ன கைமார்கள் ஐயன் அருளை பெறுமார்கள் அதுவே என் அருள்தேடல் அந்த கடந்த ஆதியை உனை சொல்லோ என்று பாடினேன் அச்சம் தீர்த்த பூமியில் இந்த நிற்கவும் துயரை நாடினேன் கோடி கோடி அடியவரில் நான் தான் கடை கோடியா அருணமலை குரு ரமணா
மொழி என்றோ என் பிதற்றல் பிள்ளை மொழி என்றோ ரமணன் விளக்கு ஒளிதானே அருணமலை குரு ரமணா கருணையருள் வெளிவதனா எனது மனம் தவிக்கிறதே உனது என்று துடிக்கிறதே எனது மனம் அழிந்திடவே அருள் புரிவாய் அருணமலை குரு ரமணா கருணையருள் வெளிவதனா அருணமலை குரு ரமணா கருணையருள் வெளிவதனா. கலையிலும் கலாச்சாரம் நிறைந்து அற்புதமான புண்ணிய தேசம் ஆகிய இந்த திருச்சுழியிலே வான்மலை பொழிந்திடவும் நீர்வளம் பெருகிடவும் நிலவளம் செழித்திடவும் அருமையான பாருங்க புராண சரித்திர நாடகம் வள்ளி திருமணம் நாடகம் இன்னைக்கு சிறப்பான முறையில் இந்த மண்ணினுடைய மைந்தர் யார் பார்த்தீங்களா? ஜி.கே. சந்திரன் அவர்கள் மெதலகுளம் புளியங்குளம் அவருடைய தவ புதல்வர் ஜி.கே.எஸ். மணிகண்டன் அவர்கள் பாருங்க அற்புதமான முறையில பாருங்க ரமணரை ஞாபகப்படுத்திட்டாரு. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியிலே இந்த மண்ணிலே அருள் பொலி அருள் மிகு கிராம பொதுமக்கள் மற்றும் மாரியம்மன் விளையாட்டு மன்றத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் தொடர்ந்து பாருங்க கடைசி நாடகம் தான் கட்டாயம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள மழை வர வச்சுட்டாங்க. மிக சிறந்த முறையிலே ஆயக்கலைகள் 64 மிக 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 உன்னதமான கலை நாடக கலை நலிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடக கலைக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தவர்களுக்கும் இந்த அற்புதமான நாடகத்தை கண்டுகளித்த கோடான கோடி அன்பிற்கிரிய பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் மிக சிறந்த முறையிலே ஊடக கலைஞர்கள் முகநூல் வாயிலாக பேஸ்புக் யூடியூப் சேனல் அத்துணை கலைஞர்களுக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை இங்கே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாரியம்மன் சார்பாக பரிசளித்து இதோ அன்பிற்கினிய வாங்க. ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய வாசகம் இருக்கு அந்த புத்தகத்துல. அதை நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை எடுத்துருங்க தம்பி. கல்வியே அழியாத செல்வம். கல்வியா செல்வமா வீரமா 3 வேணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த நாவிற்கினிய அரசி யார் தெரியுமா? சரஸ்வதி அதுல இருக்கு. அந்த ஒரு அருமையான விஷயத்த நான் கையில கொடுத்திருக்கேன் தம்பிக்கு. அப்பா அவர்களுக்கும் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அத்துணை இசை கலைஞர்களுக்கும் இங்கே நல் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினியவர்களுக்கும் நன்கொடை வழங்க உள்ள திருவாளர்கள் நன்கொடை வழங்க உள்ள திருவாளர்கள் அனைவருக்கும்